இந்த 3வது நாளிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேச விரும்புகிற காரியம், என் வாழ்க்கையில நான் ஆண்டவருக்கு கனி கொடுக்கணும். ஏன் என்னால் கனி கொடுக்க முடியல அப்படின்னா, நான் கீழ்ப்படியாதது நிமித்தமாய் ஆண்டவருக்கு கனி கொடுக்க முடியல. எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, ஆதாம் ஏவாளை பார்த்து தோட்டத்தில் இருக்க எல்லாத்தையும் நீங்கள் புசிங்க, ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க கனியை மட்டும் விருட்சத்தில் கனியை மட்டும் நீங்கள் புசிக்கக்கூடாதுன்னு சொன்னபோது அவர்கள் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போய்விட்டார்கள். கீழ்ப்படியலை. அவங்க கீழ்ப்படியாமல் போனதுனால அவர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். வஞ்சிக்கப்பட்டதுனால கனி கொடுக்க முடியலை அப்படின்னு நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். கீழ்ப்படியாமை, சவுல் கீழ்ப்படியலை. அநேக தேவ பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் நிமித்தமாக கனி கொடுக்க முடியல. ஆண்டவர் இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, நானும் நீங்களும் கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கணும். யார் யாருக்குன்னா கீழ்ப்படியணும் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, நம்மை நடத்துகிறவர், நம்ம ஆத்மாவுக்கு உத்தரவாதம் பண்ணுகிற ஊழியக்காரருக்கு கர்த்தருக்குள்ளாய் நீங்கள் கீழ்ப்படியணும். 2வது காரியம், பிள்ளைகள் கர்த்தருக்குள்ள பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியணும். மனைவிகள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படியணும். ஒரு கணவனும் மனைவியும் சேர்ந்து தெய்வ பயத்தோடு சேர்ந்து கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கணும். இப்படின்லாம் வேதத்தில் அநேக காரியங்களை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். நம்ம எதை செய்தாலும் வேதம் சொல்லுகிறது திருவசனத்துக்கு கீழ்ப்படியணும், தேவனுக்கு கீழ்ப்படியணும், மனுஷர்களுக்கு கீழ்ப்படியணும். எப்படி கீழ்ப்படியணும்னா, மனுஷர்களுக்கு கர்த்தருக்குள் நீங்கள் கீழ்ப்படிங்கன்னு சொல்லி நிறைய வார்த்தைகளை கீழ்ப்படிதலை குறித்து ஆண்டவர் விரும்புகிறார். கீழ்ப்படிய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இன்னைக்கு மேலே ஒரு உயரத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னா, முதல்ல நம்ம ஒரு மாடியில் ஏற போகிறோம், படிக்கட்டில் தான் போகணும் அப்படின்னா, மேலே போய் சேர்வதற்கு நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வைக்கக்கூடிய படி என்ன படினா கீழ்ப்படியில். முதல் படி என்கிற இந்த கீழ்ப்படியில் தான் நம்ம வைப்போம். அதில் கால் எடுத்து வச்சு தான் நம்ம கடகடன்னு மேலே ஏறி நம்ம போக முடியும். அதே போல் நம்ம வாழ்க்கையும் உயர்வதற்கு ஒரே ஒரு காரணம், கீழ்ப்படிவோம் என்று சொன்னால் கர்த்தர் அந்த கீழ்ப்படிதல் கேட்டவனமாய் நம்ம கனி உள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றுவார். நம்ம உயரத்தில் கொண்டு போய் நிறுத்துகிறவராயிருப்பார். நீங்களும் நானும் கனி கொடுப்போம். தேசத்தில் தேவனுக்காய் எழும்பி பிரகாசிப்போம். God bless you. ஆமென்.